நம்ம இப்போ முழு கோழியை குக்கரில் போட்டு பாயில் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு 2 ஸ்பூனு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸு ஒரு முழு லெமனை நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துருக்குறோம், அதை ஊற்றிருக்குறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மசாலா இறுக்கி பிடிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூனு. எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் கிரேவி மாதிரி நல்லா வரும். அப்ளை பண்ணும்போது நல்லா இறுக்கி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ சுத்தம் செஞ்சுருக்கிற முழு கோழியை எடுத்து சின்ன சின்னதாக கத்தியில் மார்க் போட்டுக்குவோம். எல்லா பக்கம் போடுவோம். அப்போ தான் மசாலா போய் கரெக்டாக அதில் சேரும். நீங்கள் எவ்வளோக்கு மார்க் போடுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா மசாலா எல்லாம் போய் அப்ளை ஆகிடும். அதில் ஃபுல்லாக எல்லா பக்கம் போட்டுக்குவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே விட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்குவோம். எங்கெங்கே மார்க் போட்டோமோ அதிலெல்லாம் மசாலா தடவி விட்டுருவோம். நல்லா மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3லேருந்து 4 ஹவர் வச்சு ஊற வச்சுருவோம். ஊறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. கால் ரெண்டையும் இழுத்து ஒரு காட்டன் நூலில் கட்டிடுவோம். குக்கரை வச்சுருவோம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் லைட்டாக விட்டுக்கலாம். போதும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். இப்போது கோழி எடுத்து பொறுமையாக குக்கருக்குள்ளே வச்சுருவோம். அவ்வளோதான். கேஸ் கட் போட்டு விசில் போட்டுட்டு மூடி வச்சுடுவோம். மூடியாச்சு. 3 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். 3 விசில் ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணுவோம். ஏர் போனக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான். முழு கோழி குக்கரில் நமக்கு பாயில் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. அது கால் லெக் பீஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். எடுத்து இப்போ அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவுக்கு வர்றது வரைக்கும் நான் உங்கள் கிருஷ்ணா. அது வரைக்கும் பாய்.